ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலரோட ஆர்கிடெக்சர் அண்ட் பின் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல 8051ன்ற அந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட சாலியன் ஃபீச்சர்ஸ் பற்றி முதல்ல பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் வித் 16 பிட்ஸ் ஆஃப் அட்ரஸ் லைன். அண்டு இந்த அட்ரஸ் லைன் வச்சு நம்மளால் வந்து 64 MB வரைக்கும் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். 64 KB வரைக்கும் கனெக்ட் பண்ண முடியும். அண்டு இது வந்து ஒரு சீமஸ் டெக்னாலஜியில் உருவான ஒரு ஐசி. அண்ட் இதில் 40 பின் இருக்கும். பின் டயக்ராம் பற்றி பின்னாடி பார்க்கலாம். இதில் இன்டர்னலாக வந்து ரோம் 4K ரோமும் 128 பைட்ஸ் ஆஃப் ரேமும் வந்து இருக்கும். அதாவது ப்ரோக்ராம் மெமரி வந்து ஒரு 4Kவும் டேட்டா மெமரி வந்து ஒரு 128 பைட்ஸும் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சருக்கு கீழே வரும். ஏன்னா ஏன் இது ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரோக்ராம் மெமரி டேட்டா மெமரி இந்த ரெண்டுமே வந்து நமக்கு ஒரே ஐசிலே இருக்கும். இன்பில்ட்டாகவே வந்து வந்துடும். இது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக நம்ம கனெக்ட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 64 KB வரைக்கும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இதை வந்து கனெக்ட் பண்ண முடியும். மெமரி வந்து கனெக்ட் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் இந்த பர்டிகுலர் 4K பைட் இன்டர்னல் ரோம் இது இல்லாமல் ஒரு 60K வரைக்கும் வந்து நம்மளால் இன்டர்னல் ரோம் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற ரேம் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாகவும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதையும் இன்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதையும் சைட் பை சைடாக வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் வந்து ஆக்சஸ் கண்ட்ரிஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் இது இல்லாமல் இதுக்கிட்ட இங்கே வந்து ஒரு 8 பிட் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இருக்குது. போர்ட் 0, போர்ட் 1, 2 அண்டு 3ன்னு ஒரு 4 போர்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த 4 போர்ட்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸில் இருக்கும். இதை பற்றியும் நம்ம பின்னாடி விரிவாக வந்து பார்க்கலாம். இது இல்லாமல் வந்து 16 பிட்ஸ் டைமர்ஸ் வந்து 2 இருக்குது. இது இல்லாமல் ஒரு 8 பிட் டைமர் ஒன்று இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் நிறையா டைமர் ரிலேட்டட் அண்ட் கவுண்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், கேப்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது ஈவெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் அந்த ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட சீரியல் கம்யூனிகேஷன் போர்ட்டும் இருக்குது. 64K எக்ஸ்டர்னல் ரேம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்டு இதில் பிட் அட்ரஸபிள் லொக்கேஷன்ஸும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 210 பிட் அட்ரஸபிள் லொக்கேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே இந்த இன்டர்னல் ரோம்குள்ளவே நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது இது இல்லாமல் இந்த பர்டிகுலர் ஐசி வந்து நமக்கு கமர்ஷியலாக கிடைக்கிறதுல 8051 ஐசி வந்து நமக்கு 12 மெகாஹெர்ட்ஸில் வந்து ஒர்க் ஆகும். இது இல்லாமல் இன்னும் சில ஐசிஸ் வந்து 24 மெகாஹெர்ட்ஸ்லேருந்து 33 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் ஆப்ரேட் ஆகக்கூடியது இருக்குது. 8051 பொறுத்த வரைக்கும் இது எப்போவுமே +5 வோல்ட் ரெகுலேட்டட் டிசி சப்ளைலாம் தான் வந்து ரன் ஆகும். இதில் 8031ன்னு ஒரு ஐசி இருக்குது இந்த ஃபேமிலிலேயே. அது மட்டும்தான் +3 வோல்ட்டில் 3.5 வோல்ட்டில் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து இங்கே 8 பிட் போர்ட்ஸ் வந்து 4ம் மொத்தம் 32 இன்புட் அவுட்புட் பின்ஸும் இருக்குது. இதில் சில 2 போர்ட்டில் வந்து இருக்கிற பின்ஸை வந்து நம்ம டைரெக்டாக பிட் அட்ரஸபிளாகவே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் மற்றத போர்ட்ஸாக வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ பின்ஸ்க்கும் போர்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போது 8 பிட் போர்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா எல்லாமே 8 பிட் டேட்டா தான் இல்லையா? ஸோ இதில் இந்த 8 பிட் டேட்டாவில் 8 பிட்டையுமே டைரெக்டாக வந்து ஒரு ஒரு ஃபுல் 8 பிட்டையும் ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு போர்ட் நமக்கு வேணும். இது இல்லாமல் எனக்கு சிங்கிள் பிட்டாக வந்து எனக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி பிட் அட்ரஸபிளாக நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் பண்ண முடியும். அது 2 போர்ட்டில் வந்து இருக்கிற பின்ஸை நம்ம டைரெக்டாகவே வந்து பிட் அட்ரஸபிளாகவே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இது இல்லாம வந்து 6 இன்டரப்ட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு.
இதுல பிரியாரிட்டி லெவல் வந்து 2 பிரியாரிட்டி லெவல் வரைக்கும் நம்மளால செட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி செட் பண்றதுன்றத பத்தி பின்னாடி வர வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். அண்ட் அது இல்லாம லோ பவர் ஐடில் மோட்லயும், பவர் டவுன் மோட்லயும் இந்த பர்ட்டிகுலர் ஐசிய வந்து ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ இது வந்து நமக்கு நெறையா ஆ ரொம்ப அப்ளிகேஷன் ரிலேட்டடா ஆ எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு ஐடில் மோட்ஸ் வருமோ, அதுலலாம் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதனால 8051 வந்து பேட்டரி ஆப்பரேட்டட் அப்ளிகேஷன்ஸ்லயும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோலர்ல அ ரொம்ப பேசிக்கான மைக்ரோ கண்ட்ரோலர் இது. இதுல இந்த பேட்டரி ஆப்பரேட்டட் அ டிவைஸஸ் வந்து பண்றது மூலமா, நம்மளால எம்பெடட்ல வந்து நெறைய பேட்டரி ஆப்பரேட்டட் டிவைஸஸ் வந்து 8051 மூலமா பண்ண முடியும். ஸோ இது இல்லாம நம்மகிட்ட வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் யூஏஆர்டி கூட இருக்கு. ஸோ ஃபுல் டியூப்ளெக்ஸ் யூஏஆர்டினா யுனிவர்சல் அசின்கரனஸ் டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ்ன்னு சொல்லுவோம். இதுல ஃபுல் டியூப்ளெக்ஸ்னாக்கா நமக்கு செண்டிங், ரிசீவிங் 2மே சைமல்டேனியஸா பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம பார்க்குறோம். இது இல்லாம நம்மகிட்ட வந்து அ டைமர்ஸ் அண்ட் சீரியல் கம்யூனிகேஷன் இது எல்லாமே இருக்குன்னு பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் வந்து கண்ட்ரோல் ரிலேட்டட் ரெஜிஸ்டர்ஸ் வந்து எஸ்எஃப்ஆர்ன்ற பேர்ல வந்து நமக்கு இன்டர்னல் மெமரிக்குள்ளவே இருக்கும். ஸோ அந்த மெமரிய வந்து நம்ம டைரக்ட்டா புரோகிராம் பண்றது மூலமா பிட் அட்ரஸபிளாவோ அல்லது டைரக்ட்டா புரோகிராம் பண்றது மூலமாவோ நம்மளால என்ன பண்ண முடியும்னா, கண்ட்ரோல் பண்ண முடியும் வித் டிஃபரெண்ட் ஆப்பரேட்டிங் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஆ இதோட பின் டயகிராம் பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி 40 பின்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. விசிசி, கிரவுண்ட் அண்ட் விஎஸ்எஸ்ன்ற இந்த 3ம் வந்து காமனா இருக்கிறது. இது எல்லாமே 5 வோல்ட்ல ஆப்பரேட் பண்ணக்கூடியது. இது இல்லாம நம்மகிட்ட வந்து இந்த இந்த 3 பின்னும் நமக்கு அ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மெமரிய வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இஏன்றது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் பின் வந்து 0ன்னு இருந்தா, அது எக்ஸ்டர்னல் மெமரிய வந்து ஆக்சஸ் பண்ணும். இதே இது 1ன்னு இருந்தா, அது இன்டர்னல் மெமரிய ஆக்சஸ் பண்ணும். ஸோ இதுல இந்த ஏஎல்இன்றது வந்து எதுக்கு அப்டின்னா, நம்மகிட்ட வந்து அ 2 போர்ட்ஸ்ல வந்து அ இந்த 16 பிட் அட்ரஸ வந்து நம்ம பிரிச்சு குடுத்துருக்கோம். அதாவது போர்ட் 0ல நம்மகிட்ட வந்து ஏடி 0ல இருந்து ஏடி 7 வரைக்கும் இருக்கிற பின்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து லோயர் ஆர்டர் பைட்ன்னு சொல்லுவோம். அண்ட் அது இல்லாம ஹையர் ஆர்டர் பைட் வந்து 2ண்ட் போர்ட்ல வந்து நமக்கு இருக்கும். இந்த 2ண்ட் போர்ட்ல இருக்கிற இந்த ஹையர் ஆர்டர் பைட்ல ஆ நமக்கு அட்ரஸ் பிட்டோட ஹையர் ஆர்டர் பைட்ஸ் வந்து இதுல இருக்கும். அப்ப இதுல இந்த லோயர் ஆர்டர் பைட்ல இருக்கிற டேட்டா பிட்டையும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா, நமக்கு வந்து இந்த அட்ரஸ் லேட்ச் எனேபிள்ன்ற இந்த விஷயம் வந்து தேவைப்படுது. அப்ப இந்த அட்ரஸ் லேட்ச் எனேபிள் எப்ப வந்து எனக்கு எனேபிள் ஆகுதோ, அப்ப வந்து அந்த பிட்ட வந்து அட்ரஸ் ஆவும். இது எப்ப வந்து டிசேபிள் ஆகுதோ, அப்ப அத வந்து டேட்டாவாவும் எடுத்துக்கும். ஸோ அந்த அந்த பர்ப்பஸ்க்காக அந்த ஸ்டேட்டஸ் பர்ப்பஸ்க்காக இந்த பர்ட்டிகுலர் இத வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். இந்த பின் வந்து இது அ ரீட் லோப் அ ரீட் ஸ்ட்ரோப்ன்னு சொல்லுவோம். அதாவது இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து புரோகிராம் ஸ்டேட்டஸ் எனேபிள்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவ் லோ சிக்னல். இந்த ஆக்டிவ் லோ சிக்னல் வந்து நமக்கு நார்மலா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, எப்ப வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மெமரிய வந்து ஆக்சஸ் பண்றோமோ, அப்ப வந்து இந்த பின் வந்து நமக்கு 1ன்னு இருக்கும். ஸோ அப்ப வந்து நமக்கு நார்மலா வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் மெமரி போய் ஆக்சஸ் பண்ணும். சப்போஸ் அந்த பர்ட்டிகுலர் புரோகிராம்ல அந்த பர்ட்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எனக்கு இன்டர்னல் மெமரிய வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுது அப்டின்னா, அப்ப வந்து இது 0ன்னு மாறும். ஸோ அ அந்த அந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் நம்ம இதுதான் பார்க்குறோம். அண்ட் அது இல்லாம இந்த போர்ட் 0 அண்ட் போர்ட் 2 இந்த 2மே வந்து பை டைரக்ஷனல் அண்ட் பிட் அட்ரஸபிள் இதுவா வந்து இருக்கும். ஏன்னா அ சாரி போர்ட் 0 வந்து 8 பிட் பை டைரக்ஷனல் இன்புட், அவுட்புட் இது. இதுல வந்து லோயர் ஆர்டர் பைட் வந்து இது பண்ணுவோம். இது நார்மலா வந்து ஓப்பன் ட்ரெயின் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ ஓப்பன் ட்ரெயின் கண்டிஷன்ல இருக்கு அப்டின்னாக்கா, இது கூட வந்து நம்ம டைரக்ட்டா எக்ஸ்டர்னலா ஏதாவது டிவைஸ் கனெக்ட் பண்றோம் அப்டின்னா,
அந்த எக்ஸ்டர்னல் டிவைஸ்க்கு வந்து நம்ம நார்மலா புல் அப் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணணும். ஏன்னா புல் அப் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணா மட்டும் தான் இந்த பர்ட்டிகுலர் டிவைஸ வந்து நம்ம டைரக்ட்டா கனெக்ட் பண்ண முடியும். அப்பதான் நம்மளால டிவைஸ்ல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் மூலமா ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் டிவைஸ் கூட கம்யூனிகேட்டும் நம்மளால பண்ண முடியும். இப்ப இந்த ஓப்பன் ட்ரெயின் கான்ஃபிகரேஷன் இருக்கிற இந்த இதுல புல் அப் ரெசிஸ்டர் 10K ரெசிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஆ அப்போ நம்ம வந்து பை டைரக்ஷனலா இது கம்ப்ளீட் போர்ட்டாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நாம பிட் அட்ரஸபிள் வந்து பண்ண முடியாது. அதே இது இந்த போர்ட் 2வ பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து ஆக்சுவலா ஒரு குவாசி பை டைரக்ஷனல்னு சொல்லுவோம். குவாசி பை டைரக்ஷனல்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, இதுல வந்து ஆ அ பிட் அட்ரஸபிள் வந்து பண்ண முடியும். ஏன்னா, தனித்தனியா வந்து இந்த ஒவ்வொரு பின்னையும் நம்மளால இது பண்ண முடியும். அதே நேரத்துல இத வந்து போர்ட்டாவும் நம்மளால பயன்படுத்த முடியும். அண்ட் அது இல்லாம, இங்க இருக்கிற இந்த அட்ரஸ் பின்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இந்த பின்ஸ வந்து அட்ரஸ் பின்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல போர்ட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல இந்த இதுல இருக்க சிங்கிள் பின்ஸ் எல்லாம் சிங்கிளாவே வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். போர்ட்டாவும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதுல நம்ம மெயினா கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த இதுல போர்ட் 1 இருக்கு. இந்த போர்ட் 1ல இருக்கிற இந்த பின்ஸ் எல்லாமே, இதுல இந்த 2 பின்ன தவிர, ஆ மற்றது எல்லாமே வந்துட்டு சிங்கிள் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றது. இந்த எல்லா பின்ஸுமே வந்து எய்தர் இன்புட்டாவோ அல்லது அவுட்புட்டாவோ நம்மளால வந்து ஆ இது பண்ணிக்க முடியும். அதாவது எக்ஸாம்பிள்க்கு இப்ப நம்ம இந்த போர்ட் பின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தனியா எஸ்எஃப்ஆர் ரெஜிஸ்டர்ல வந்து நமக்கு தனியா ரெஜிஸ்டர் இருக்கும். ஸோ எய்தர் இத வந்து நாம வந்து இன்புட்டாவோ, இல்ல அவுட்புட்டாவோ கான்ஃபிகர் பண்ணலாம். இன்புட்டா கான்ஃபிகர் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து அது எல்லாத்துக்குமே 1111ன்னு குடுக்கணும். அதாவது இப்போ போர்ட் 1.0ல இருந்து ஆரம்பிச்சு போர்ட் 1.7 வரைக்கும் இருக்கிற இந்த பின்ஸ வந்து 1111ன்னு நீங்க இது பண்ணீங்க அப்டின்னாக்கா, இது எல்லாமே இன்புட்டா மாறும். அதே நேரத்துல நம்ம இத பிட் அக்சஸிபிளா பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தினால, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் பின்ஸ் எல்லாத்துக்குமே எந்தெந்த பின்ன வந்து இன்புட்டா இது பண்ணணுமோ அதுக்கெல்லாம் 1ன்னும், எந்தெந்த பின்னெல்லாம் அவுட்புட்டா இது பண்ணணுமோ அதுக்கெல்லாம் 1ன்னும் நம்ம குடுக்கலாம். இல்ல டைரக்ட்டா ஒரு பர்ட்டிகுலர் பின் நம்பர மட்டும் சொல்லி, இதுக்கு வந்து நான் இத அ அவுட்புட்டா இது பண்ண போறேன் அப்படின்னா 0ன்னு குடுக்கலாம். ஸோ இந்த மாரி குடுக்குறது மூலமா நம்ம இத கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ தேங்க் யூ. மிச்சம் இருக்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.